தோன்றிய மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, செம்மொழி எனும் மகுடம் சூடிய அன்னை தமிழை வணங்கி, இந்த தமிழ் வளர்த்த இந்த மதுரை மாநகரில் நடக்கும் தமிழ்நாடு அப்பளம் வடகம் மோர் வத்தல் தயாரிப்பாளர் நல சங்கத்தின் 12வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் உள்ளபடியே மகிழ்வடைகிறேன். இந்த அமைப்பின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் திருமுருகன் அவர்களை பற்றி சொல்லி ஆக வேண்டும். ஒரு பொறுமையின் சிகரம். பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிடுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்திற்கு முன்பே கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அவர் தொலைபேசியில் என்ன தொடர்பு கொள்வார். நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். உண்மையாவே அதற்காக உங்கள்கிட்ட வருத்தத்தை தெரிவித்துக்கிறேன். உங்களை நேரடியாக நான் சந்திக்க முடியல. பட் இருந்தாலும் எப்படியாவது என்ன இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வைக்கணும்னு சொல்றதுக்காக ரொம்ப 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 என்ன தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்தார். அதனால அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு காணொலி வாயிலாகவாவது எப்படியாவது எங்களுக்கு இந்த ஒமான் நாட்டில் உள்ள வாய்ப்புகளை எங்களோட உறுப்பினர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. உள்ளபடியே ரொம்ப சந்தோஷம். முதற்க நன்றி. கண்டிப்பா ஒமான் நாடு உங்களுக்கான வாயில்களை திறந்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பா அதனுடைய வாய்ப்புகளை கண்டிப்பா உங்களுக்கு தெரியப்படுத்துறது மட்டும் இல்லாம உங்களுக்கான எல்லா விதமான தொடர்புகளையும் எங்களாலையும் செய்து தர முடியும் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். மதுரையில பாத்தீங்க அப்படின்னா, மதுரைக்கும் எனக்கும் நிறைய ஒரு தொடர்பு உண்டு. 2018 மதுரையில தான் நாங்க எழுமின் என்னுடைய அமைப்பு ஒரு பெரிய ஒரு உலக வர்த்தகர்களை சந்திக்கும் கூடிய ஒரு விழாவா நாங்க டிசம்பர் 28, 29, 30 நடத்தினோம். அங்கதான் நம்முடைய மாநில தலைவர் திருமுருகன் அவர்களை சந்திச்சோம். அந்த நாளில இருந்தே தொடர்ந்து அவர்களுடைய ஒரு வியாபார தொடர்புல இருந்துட்டு இருக்கிறோம். பாண்டியன் நிறுவனத்திலிருந்து ஏற்கனவே பல தடவை அவர் ஒமான் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பொருட்களை நம்ம ஏற்றுமதி செய்துட்டு இருக்கிறதுனால தான் மதுரை மக்களால் நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனாலதான் அடிக்கடி அவர் சொல்லிட்டு இருப்பாரு, என்னென்ன பொருட்கள்லாம் இன்னும் நாங்க ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படின்னு கேட்பாரு. அப்படி பார்க்கும்போது இவர் தனியா ஒரு நபர் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப இன்னைக்கு பார்க்கும்போது தான் ஒரு 12 ஆண்டுகளா இப்படி ஒரு பெரிய ஒரு உற்பத்தியாளர்கள் ஒரு நல சங்கம் அப்படின்னு வச்சு இவ்வளவு பெரிய உலக அளவில் ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது உண்மையாவே எனக்கு உள்ளபடியே உள்ளம் மகிழ்வடைகிறது. ஒமான் நாடை பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா ஒமான் நாடு சாதாரணமா எல்லா வளைகுடா நாடுகளை மாதிரி இங்கேயும் எண்ணெய் வளம், அதாவது ஆயில் அண்ட் கேஸ் நிறைய இருக்குது. அது எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகுது. அது சார்ந்த தொழில்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதற்கான ஒரு இன்ஜினியரிங் கம்பெனிஸ், அதற்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கம்பெனிஸ், இது எல்லாமே ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடான எல்லா தொழில் வளங்களும் ஒமான் நாட்டில் இருக்குது. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கடல் வளம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1800 நீள கடற்கரையை கொண்டது. அரபிக்கடல் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இந்தியாவுக்கு வெஸ்ட் அப்படியே குஜராத்ல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒமான் சைட்ல தான் அவ்வளோ அரபிக்கடலும் இருக்கும். அங்க அந்த அளவுக்கு மக்கள் தொகை இல்லாததுனால மீனவ கிராமங்கள் ரொம்ப கம்மி. நம்ம ஊர்ல ஒரு 10 கிலோமீட்டர்ல 10 மீனவ கிராமம் இருக்கும். இங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு ஒரு 10 ஆட்கள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த அளவுக்கு மீனவ கிராமங்கள் கம்மி. அதனால நிறைய மீன் இருக்குது. ஆனா மீன் பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நம்ம ஊர்ல மீனை தேடி நம்ம தேடி போகணும். பட் இங்க மீன் நம்மளை தேடி வரும். அந்த அளவுக்கு மீன் வளம் நிறைய இருக்குது. அந்த மீன் வளத்திலிருந்து ஏற்றுமதி வசதிகள் இருக்குது. இது இங்க உள்ள ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி சுற்றுலாத்துறை இங்க எல்லாரும் ஒரு பாலைவன நாடா அப்படின்னு நினைப்போம். இங்க கிட்டத்தட்ட 3-4 சுற்றுலா தலங்கள் இருக்குது. எல்லா வருஷம் முழுவதும் இந்த சுற்றுலா தலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த கல்ஃப்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீட் இருக்கு. அதோடையும் கம்மியா இருக்கும். 25, 26, 27 அந்த மாதிரி தான் அங்க உள்ள இந்த டெம்பரேச்சர் இருக்கும்.
எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்தும் உலக நாடுகள்ல இருந்தும் நிறைய சுற்றுலாக்காக இங்க வந்து மக்கள் வந்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த செழிப்பாக இருக்கும், பச்சை பச்சைகள் இருக்கும். இந்த நாட்டில் இன்னொரு முக்கியமான இது பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருந்து தான் நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு மெடிக்கல் சுற்றுலாக்காக போவாங்க. அவங்களுடைய ஒரு நாள்பட்ட நோய்களுக்காகவும் ஒரு எமர்ஜென்சி ஒரு மெடிக்கல் கேருக்காகவும் மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்து நிறைய பேர் வெளியில போயிட்டு இருப்பாங்க. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பா நம்ம பார்க்கிறோம். அது எதுக்காக நான் மதுரைக்காரங்களுக்கு அது என்ன முக்கியமா இருக்கணும்னா, மதுரையில பிரபல நிறைய மருத்துவமனைகள் இருக்கின்றன. அங்க உள்ளவங்க வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு இதை மையப்படுத்தி கூட தொழில் தொடங்க முடியும். சுற்றுலா ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச மதுரையில் உள்ள நண்பர்கள் இந்த தொழில் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஏற்கனவே வெற்றியும் அடைந்திருக்காங்க. அதனால இதுல இருக்கக்கூடியவங்க கூட ஒரு எக்ஸ்ட்ரா தொழில் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா மதுரையை சார்ந்த மக்கள் இந்த ஒமான் நாட்டினோட சுற்றுலா துறைக்கு தொடர்பான நீங்க ஜாப் செய்ய முடியும். மற்றபடி ஏற்றுமதி இறக்கியில முக்கியமா நீங்க உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்றுமதியில வந்து உணவுப் பொருட்கள் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கின்றேன். உணவுப் பொருட்கள்ல எல்லா விதமான உணவுப் பொருட்களுமே ஒமான் நாட்டுல இறக்குமதி தான் பண்றாங்க. அந்த வகையில எந்த ஒரு தரமான பொருளா இருந்தாலும் உங்களுடைய ஒரு பொருளை வந்து நல்ல முறையில நீங்க பேக்கேஜிங் பண்ணீங்க அப்படின்னா, எங்களால இங்க இருந்து நாங்க இந்த வருஷம் எங்களோட கம்பெனியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். ஒரு 26 ஆண்டுகளா நான் ஒமான் நாட்டில் இருக்கிறேன். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான தொழில்கள் இருக்குது. ட்ரேடிங் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா பொருட்களும் இந்தியாவில இருந்தும் மற்ற நாடுகள்ல இருந்தும் இம்போர்ட் பண்ணி இங்க சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ குறிப்பா எங்ககிட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இங்க வந்து இந்த உணவுப் பொருட்களை வந்து நாங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால உங்களோட பொருட்கள் எதுவாக இருந்தாலும் தரமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கான சரியான ஒரு சந்தையை எங்களால் தேடி தர முடியும். இங்க மட்டும் இல்லாம மொத்தமா நம்ம இந்தியாவில இருந்து ஒமான் நாட்டுக்கு கொண்டு வந்துட்டு அது அடுத்த பக்கத்து நாடுகள் குவைத், பஹ்ரைன், கத்தார், துபாய் இந்த மாதிரி வளைகுடா நாடுகளுக்கும் நம்ம ஏற்றுமதி பண்ணலாம். ஏன்னா இது வந்து சென்டர் ஆஃப் ஒரு கல்ஃப் மாதிரி, அதாவது ஒரு கேட்வே ஆஃப் கல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் நிறைய நம்மளால இங்கிருந்து ஏற்றுமதி செய்ய முடியும். ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஒமானுடைய ஒரு பாரம்பரிய தொடர்பு வந்து ரொம்ப நாளமா இருந்துட்டு இருக்குது. இதே மாதிரி இங்க இருந்து யூரோப் போறதுக்கு ஈஸி. அது இந்த அமெரிக்கன் நாடுகளுக்கு நம்ம இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணலாம். ஏன் இதெல்லாம் வந்து சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட போர்ட் வசதி அப்படி சலாலா, சோஹார், துக்கம் அப்படின்னு சொல்லி 3 போர்ட் இருக்குது. இந்த 3 போர்ட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு சரியான லொகேஷன்ஸ்ல இருக்குது. இங்க வந்துட்டு திரும்ப ரீஎக்ஸ்போர்ட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. இதை தாண்டி அப்படி பார்க்கும்போது பொதுவான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, எல்லா கண்ட்ரியுமே இப்போ இந்தியாவில் எப்படி வந்து ஒரு மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி பண்றாங்களோ அதே மாதிரி இந்த நாட்டுலயும் வந்து ஒரு இன்கண்ட்ரி வேல்யூக்காக நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த பொருள் இங்க வந்து இங்க உள்ள தரத்தோட இன்னும் ஏற்றுமதி செய்யும் போது இங்க உள்ள அரசாங்கம் நிறைய சப்போர்ட் பண்ணுது. இதையும் நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இன்னும் பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி வாய்ப்புகள் ஒரு கண்ட்ரில வளரும் கண்ட்ரில என்னென்ன தேவைகளோ இது எல்லாமே இந்தியாவில இருந்து ஒமானுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா மற்ற வளைகுடா நாடுகள்லயும் ஒமானோட ஒரு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒமான்ல நீங்க 100% எந்த ஒரு ஒமானீஸ் அதாவது லோக்கல் அரபிஸ் இல்லாமலே நீங்க தொழில் தொடங்க முடியும். நீங்களே ஓனரா இருக்கலாம். அவங்க யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் நம்ம தொடங்கணும் அப்படின்னா லோக்கல் ஆளோட சேர்ந்து தான் நம்ம பண்ண முடியும். ஆனா இப்போ ஒமான்ல அப்படி கிடையாது. முழுமையா நம்மளே நம்ம தொழில் தொடங்கலாம். நம்ம எந்த ஒரு முட்டுக்கட்டையும் இருக்காது. கவர்மெண்ட் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணுது. அந்த புது டெக்னாலஜிஸோட இந்த மாதிரி பொதுவாக மேனுஃபேக்சரிங், அந்த ரீஎக்ஸ்போர்ட், ரீபேக்கிங் பண்ணி இங்க இருந்து நம்ம இன்னும் நாடுகளுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் ஒமான் நாடு வந்து நல்ல சப்போர்ட் பண்ணுது. அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் உங்களெல்லாம் திரும்ப உங்களை சந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நான் மதுரைக்கு வரும்போது நம்ம தலைவர் திருமுருகன் அவர்கள்ட்ட சொல்லி உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதோட உங்க கூட சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலில் இணைந்து மதுரைக்கும் ஒமானுக்கும் ஆன ஒரு பாலத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசையோட அனைவரிடம் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.